வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மின்சார சபை பணியாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசா மோசடியால் இலங்கை கடுமையான ஆபத்தில். மின்சார சபையில் பணிபுரியும் 23,000 பேரையின் வேலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதிகளும் சகோதரர்களுமான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் தங்காலை கால்டன் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். அரசாங்க மின்சார சபை பணியாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி கடந்த 25 ஆண்டுகளாக தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து வசூலித்த நிதியை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்துகள் தெரிவித்த போது மின்சார சபையின் நஷ்டத்தை மக்களிடம் சுமத்தும் வகையில் மின் கட்டணத்தை மேலும் 7% உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதற்கு எதிராக 75 லட்சம் மின் பாவனையாளர்கள் ஒன்றிணைந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சம்பிக்க ரணவக்க மேலும் கூறுகையில், இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை முதலில் 2002ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்தார். அந்த யோசனைகள் மக்கள் விடுதலை முன்னணியை ஆரம்பத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. மின்சார சபையை பாதுகாக்கும் பெயரில் மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாய் வசூலித்தது. அதை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் சேர்த்தது. 2015ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழுத்தம் கொடுத்து தமது 6,000 ஆதரவாளர்களை மின்சார சபையில் சேர்த்துக் கொண்டது. பின்னர் அந்த ஆதரவாளர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் கட்டாயமாக அறவிடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வெளிமனு கோரலின் போது தவறான நடவடிக்கைகளில் அரசுக்கு சுமார் 85 லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்திய நபரையே தற்போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வனசக்தி அமைச்சராக நியமித்துள்ளார். இவ்வாறான சூழலில் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதாக கூறும் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் எவ்வாறு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு சேவையை பலப்படுத்துவோம் என்றும் அரசு ஊழியர்களை பாதுகாப்போம் என்றும் வாக்குறுதியை நம்பி பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்த போதிலும் இந்த மின்சார சபையில் பணிபுரியும் 23,000 பேரின் வேலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். மிகுந்தலை தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற கிராமத்திற்கு கிராமம் வீட்டுக்கு வீடு என்ற நடமாடும் சேவை திட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிகாரத்தில் இல்லாத போது மின்சார சபை ஊழியர்களின் வேலைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பின்னர் ஊழியர்களின் உரிமைகளை விட்டுவிட்டு அரசாங்கத்தை மட்டுமே காப்பாற்ற முனைவதாகும். அப்போது பெருமையாக பேசிய தலைவர்கள் இன்று அனைத்தையும் மறந்து ஆட்சியை தாங்கிக் கொள்வதற்காக கடும் பிரயத்தனம் செய்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் இன்று அரசாங்கம் மக்களை அச்சுறுத்துகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர், அரச ஊழியர்கள், நடுத்தர வர்க்கம் மற்றும் அனைவரின் சிரமங்களையும் புறக்கணித்துள்ளது. அரசாங்கத்தை பாதுகாக்க கொலை செய்யவும் உயிர் தியாகமும் செய்யவும் தயாராக இருப்பதாகவே அவர்கள் அச்சுறுத்துகின்றனர். இந்த நிலையில் ஜனநாயகத்தின் மீது வரும் தாக்குதல்களிலே அமைதியாக பொறுத்துக் கொள்வோமா அல்லது விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்களின் உரிமைக்காக வீதியில் இறங்குவோமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அத்தகைய ஜனநாயக போராட்டத்திற்கு தலைமை தாங்க தயாராக உள்ளேன் என்றார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் சஜித் பிரேமதாச எடுத்து காட்டினார். மக்களுக்கு தரமான உர மானியமோ கிடைப்பதில்லை. கிடைக்கும் களைக்கொல்லிகளை கூட தரமற்றவையாக உள்ளன. உயர்தர விதைகள், விவசாய உபகரணங்கள் அனைத்தும் விலையேற்றம் காரணமாக கிடைக்காத நிலையில் காட்டு யானைகளால் விளைவிக்கப்படும் சேதங்களுக்கு இழப்பீடு முறை கூட இல்லாதது விவசாயிகளின் துயரத்தை அதிகரித்துள்ளது. இந்த மக்களுக்காக போராடி அவர்களின் உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்தார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சில உயர் அதிகாரிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் விசா மோசடி காரணமாக இலங்கை கடுமையான ஆபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி குடிவரவு அதிகாரிகள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் கடந்த வாரம் சந்தேகத்துக்குரிய விசாக்களுடன் கூடிய குழு ஒன்றை நாட்டிற்குள் நுழைய அதிகாரிகள் அழுத்தம் தந்தமை, மேலும் விசா பிரிவில் பணிபுரியும் கணினி விண்ணப்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த மோசடிக்கு ஒத்துழைத்துள்ளமை பற்றிய ஆதாரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. துறைமுக நகர திட்டத்தில் உள்ள பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள், சேவை அதிகாரிகள், தொலைபேசி உதவியாளர்கள் மற்றும் விற்பனை அதிகாரிகள் என்ற பெயரில் போலி விசாக்களுடன் குழுவாக விரைவில் நுழைய அனுமதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் முன்னர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கணினி நிதி மோசடி நிறுவனங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது வணிக நுழைவு மற்றும் குடியிருப்பு விசாக்கள் மூலம் இலங்கைக்கு வருவதாகவும் கடிதத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் ஏற்கனவே கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த நிறுவனங்கள் மூலம் இலங்கையில் பெரும் அளவிலான பண மோசடி நடைபெறக்கூடும் என்றும் அதிகாரிகள் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டத்தை முன்னெடுக்க இந்தோனேஷியா அரசு ஆர்வம் காட்டியுள்ளது.
இலங்கை அரசுடன் இணைந்து வனவான அபிவிருத்தி செயல் திட்டங்களை முன்னெடுக்க விருப்பம் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் நம்பகமான முதலீட்டு பங்குதாரராக திகழ வேண்டும் என்பதையும் இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் மேல் மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் இலங்கைக்கான இந்தோனேஷியா தூதுவர் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் பங்கேற்று முதலீட்டு வாய்ப்புகள், ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் இரு நாட்டு நட்புறவு வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு 5 இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவை படகொன்றை தடுத்து அதில் இருந்து 5 இந்திய மீனவர்களை கைது செய்தனர். பின்னர் அவர்களையும் படகையும் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் ஆரம்ப விசாரணைகளின் பின்னர் குறித்தவர்களை மன்னார் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார்கள். தொடர்ந்து திணைக்கள விசாரணைகளை தொடர்ந்து மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தது. அதில் மன்னார் நீதவான் குறித்த 5 மீனவர்களையும் இம்மாதம் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு யார் காரணம் என்பது குறித்த விவகாரத்தில் நீதித்துறை ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்திலிருந்து 3 நேரடியாக குற்றவாளிகளாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் மூலம் பொருளாதார சரிவுக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் இவர்களே பொறுப்பாளிகள் என்றும் சட்ட ரீதியான உறுதி கிடைத்துள்ளது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த தீர்ப்பை வேறு விதமாக கையாள்கின்றது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்யாமல் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் நெருக்கடிகளை முன்னிட்டு அரசு பின்வாங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. மக்களிடம் நம்பிக்கை இழப்பை தவிர்க்க வேண்டிய சூழலில் கூட ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் நிர்வாகம் முன்னாள் ஆட்சிக்குழுவினருக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த ஏன் தயங்குகிறது என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது சகோதரனும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை நேற்று தங்காலை கால்டன் இல்லத்தில் சந்தித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச தனது மனைவியுடன் கால்டன் இல்லத்திற்கு சென்றதாகவும் அங்கு இருவருக்கும் இடையில் நீண்ட நேர சந்திப்பு இடம்பெற்றதாகவும் தெரிய வருகின்றது. சுமார் 2 மணி நேரத்தை கடந்த இந்த உரையாடலின் போது பெரும்பாலும் குடும்ப விடயங்களில் விவாதிக்கப்பட்டதாகவும் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இன்றைய அரசியல் சூழ்நிலை மற்றும் நாட்டின் எதிர்கால அரசியல் திசை குறித்து சில அம்சங்கள் பேசப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக முன்னாள் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் பங்கு, தற்போதைய ஆட்சிக்கான தங்கள் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால தேர்தல்களில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்தும் சுருக்கமான கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது. சந்திப்பை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் கொழும்புக்கு புறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் ஹெகல்பத்ர பத்ம என்று அழைக்கப்படும் மந்தினு பத்மஸ்ரீ பல கொலை வழக்குடன் தொடர்புடையவர் என்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கணேமுல்ல சஞ்சீவாவின் கொலையின் அடங்கும். இந்த அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்பிரிவினரால் கொழும்பு மேலதிக நீதிவானிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹெகல்பத்ர பத்மை குறித்து இதுவரை நடந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பரிசீலித்த மேலதிக நீதவான் சந்தேக நபருக்கு நீதவான் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதா என்று குறித்து விசாரித்தார். அதற்கு குறித்த கண்காணிப்பு கொழும்பு கோட்டை நீதிவானால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கு அறிக்கையை பெட்டகத்தில் வைக்குமாறு சிஐடி கோரிக்கை விடுத்தது. கோரிக்கையை ஏற்ற மேலதிக நீதிவான் அந்த அறிக்கையினை பெட்டகத்தில் வைக்க உத்தரவிட்டதோடு விசாரணையின் முன்னேற்றத்தை வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார்.